அமெரிக்காவினால் ஆரம்பிக்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான போரானது இப்பொழுது சரியாக ஒரு வாரம் ஆகியிருக்கிறது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு இந்த போர் ஆரம்பித்து நடைபெற்ற இந்த ஒரு வாரத்தில் உயிரிழப்புகள் என்று பார்க்க போனால் ஈரானில் ஒட்டுமொத்தமாக 1200க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக லெபனானில் 280க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உயிர் சேதத்தை தவிர்த்து இந்த பொருட்சேதங்கள் என்று பார்க்க போனால் அது ஒரு கணக்கிட முடியாதவை. அவை தொடர்பான எந்தவித கணக்கெடுப்புகளோ எந்த விதமான பெறுமதிகளோ இப்போதைக்கு வெளியிடப்படவில்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு பெரும் பணச்செலவான ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த போரானது எந்த திசையை நோக்கி போகிறது என்ற கேள்விதான் பொதுவாக அனைவருக்கும் இருக்கிறது. அதற்கான விடையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சனிக்கிழமை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது ஒரு வெட்ட வெளிச்சமாக தங்களுடைய இலக்கு இந்த போரினுடையது என்னவென்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவர் தெரிவித்த விஷயத்தில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானுடன் அமெரிக்கா தற்பொழுது எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்துவதில் ஒரு ஆர்வம் காட்டவில்லை என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. அதை டொனால்ட் ட்ரம்பே வெளிப்படையாக நேரடியாக சொல்லியிருக்கிறார். தனக்கு ஈரானுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் விருப்பம் இல்லை என்றும், தான் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், அன்கண்டிஷனல் சரண்டர், அதாவது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஒரு சரணடைவைத்தான் ஈரானிடமிருந்து தான் எதிர்பார்ப்பதாகவும், அல்லது ஈரானின் மிக முக்கியமான தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு ஈரானின் இராணுவம் முற்றுமுழுதாக நிர்மூலமாக்கப்பட்டதன் பின்னர் தான் இந்த போரானது முடியும் என்ற ரீதியிலான ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு தெளிவான கருத்தொன்றை இன்று டொனால்ட் ட்ரம்ப் பொதுவெளியிலே தெரிவிச்சிருக்கிறார். இதனால் இப்பொழுது தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவின் நோக்கம் முழுவதுமாக ஈரானுடைய கட்டுப்பாடு அல்லது ஈரானுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் வகையில் அல்லது அது ஏற்படும் வரைக்கும் இந்த போரானது நீடிக்கும் என்பதுதான் இப்பொழுது ஒரு தெரிவிச்சிருக்கும் ஒரு தெளிவான கருத்து. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானிய அதிபர் இன்று பொதுவெளியிலே கல்ஃப் நாடுகள், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிடம் ஒரு மன்னிப்பு ஒன்றை கோரியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற போரின் பொழுது ஈரான் நடத்திய தாக்குதல்களை பெரும்பாலான மத்திய கிழக்கு கல்ஃப் நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தாக்குதல்கள் சவுதி அரேபியாவிலும் நடைபெற்றிருந்தன. குவைத், UAE என்று பொதுவான பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் பெற்ற மற்றும் பொதுவாக எந்த விதமான சண்டை சச்சரவிலும் ஈடுபடாத மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. மிகவும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, குறிப்பாக ஈரான் நடத்திய தாக்குதல். ஸோ அதற்கு ஈரான் அதிபர் இன்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதற்கு இந்த மன்னிப்பு கேட்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியா ஈரானுடன் தொடர்பு கொண்டு சில முக்கியமான விடயங்களை, காட்டமான விடயங்களை பரிமாறிக்கொண்டதாக சில தகவல்கள் வந்திருக்கு. என்ன விஷயம் என்றால், சவுதி அரேபியா ஈரானிடம்